ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற சேங்காலிபுரம் அப்படிங்கிற கிராமத்தை பார்க்க போகிறோம். இதோட முதல் பாகத்தில் நம்ம சேங்காலிபுரம் அக்ரஹாரம், அங்கே இருக்கிற வால்மீகி ஆசிரமம் இதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த கிராமத்தில் வாழ்ந்த பெரிய மகான்களோட அதிஷ்டானங்கள், பிரபலமான தத்தாத்திரேயர் கோவில், ராமாயண காலத்துக்கும் முற்பட்ட பரிமள ரங்கநாதர் கோவில் இதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த சின்ன கிராமத்தை நம்ம கோவில் கிராமம் அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தம் 16 கோவில்கள் இருக்கான். ஊருக்குள்ளே நுழையும் போது முதல்ல நம்ம பார்க்குறது ஸ்ரீ நிஸ்துலாம்பாள் சமேத சோழேஸ்வர சுவாமி கோவில். இந்த கோவிலுக்கு போகிற வழியில் தான் இந்த ஊரோட அரசு தொடக்கப்பள்ளி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் இந்த ஊரில் வாழ்ந்த பெரிய மகான்களோட அதிஷ்டானங்கள் இருக்குது. முதல்ல நம்ம அங்கே தான் போக போகிறோம். புராண காலத்தில் சிவகாலிபுரம் அப்படின்னு அழைக்கப்பட்ட சேங்காலிபுரத்தில் ஏராளமான தீட்சிதர்கள், அக்னிஹோத்ரிகள் வாழ்ந்து வந்தனர். அதில் மிகவும் முக்கியமானவர் பெரிய முத்தண்ணாவால் அப்படின்னு அழைக்கப்படுற வைத்தியநாத தீட்சிதர். இப்போ நம்ம ஸ்ரீ முத்தண்ணாவால் அதிஷ்டானத்துக்குள்ளே போக போகிறோம். சின்ன முத்தண்ணாவால் அப்படின்னு அழைக்கப்பட்ட தன்னோட இளைய சகோதரரோட 2வது மகன் ஸ்ரீ சுப்பிரமணிய தீட்சிதரை இவர் தன் மகனாக ஸ்வீகாரம் பண்ணிக்கிறார். அவருக்கு பிறந்த மகன் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர். இதோ இங்கே நம்ம பார்க்குற ஸ்ரீ மகாகுரு தசகங்கிற ஸ்லோகத்தை படித்தா புத்திர லாபம் கிடைக்கும், வயிற்று வலி நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த அதிஷ்டானத்துக்கு பின்பக்கத்தில் இன்னும் 2 யதீந்திராலோட அதிஷ்டானம் இருக்குது. உடையாளூர் ஐயா என்கிற ஸ்ரீ சேஷாத்ரீஸ்வர யதீந்திரால் அதிஷ்டானம், இதுக்கு பின்னாடி ஸ்ரீ சுவாமிநாத யதீந்திரால் அதிஷ்டானம். எத்தனை மகான்கள் இந்த ஊரில் வாசம் செஞ்சுருக்கா பாருங்கோ. ஸ்ரீ முத்தண்ணாவால் ஆராதனை விழா இந்த இடத்துல வருஷம் ரொம்ப விமர்சையாக நடந்துட்டு வருது. இவரோட அதிஷ்டானத்துக்கு வழிபட்டால் வைரஸ் சம்பந்தப்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாயிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த அதிஷ்டானத்துலேருந்து வெளியில் வந்தால் நம்ம பார்க்குறது நிஸ்துலாம்பாள் சமேத சோழேஸ்வர சுவாமி கோவில். இது இந்த கோவிலோட தாமரை குளம். நான் போன சமயத்தில் இந்த கோவில் பூட்டியிருந்ததுனால உள்ளே போய் சுவாமியை பார்க்க முடியலை. வாங்கோ நம்ம இந்த அக்ரஹார தெருவில் இருக்கிற அழகான வீடுகளை பார்த்துட்டே இப்போ நேராக பரிமள ரங்கநாதர் கோவிலுக்கு போகலாம். போகிற வழியில் ஸ்ரீ முத்தண்ணாவாலை பற்றி இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் சொல்கிறேன், கேளுங்கோ. இவர் எல்லா வேத சாஸ்திரங்களையும் கரைத்து குடித்த பெரிய மகான், பெரிய தபஸ்வி. இந்த ஊரில் வேத பாடசாலை அமைத்து தன்னை போன்றே பல வேத வித்துக்களை உருவாக்கிய மகா குரு இவர். இவருடைய சிஷ்யர்களில் முதன்மையானவர், மிகவும் பிரபலமானவர் பருத்தியூர் கிருஷ்ண சாஸ்திரிகள். இதோ இங்கே நம்ம பார்க்குறது தான் இந்த ஊரோட பரிமள ரங்கநாதர் கோவில். இந்த கோவிலுக்கு தசரத மகாராஜா தனக்கு புத்திரபாகியம் வேணும் அப்படின்னு வேண்டிண்டு இங்கே தபஸ் பண்ணினதா புராணங்கள் சொல்கிறது. பூர்வ ஜென்ம புண்ணியமும் பரிமள ரங்கநாதர் மனசு வச்சாலும் மட்டுமே இந்த பெருமாளை தரிசிக்கிற பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறா. கிட்டத்தட்ட 500-600 வருஷங்களுக்கு முன்னாடி இப்போ இந்த கோவில் இருக்கிற இடத்துல எதுவுமே கிடையாதான். இந்த இடத்துல ஒரு சுபகாரியம் நடக்கிறதா இருந்திருக்கு. அப்போ பைத்தியம் மாதிரி ஒரு மனுஷன் எழுத்தாப்புல இந்த இடத்துல எதுவும் பண்ணாதீங்கோ, இங்கே பெருமாள் இருக்கார் அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கெல்லாம் பயங்கர கோவம் ஆனாலும் அந்த இடத்த தோண்டி பார்ப்போம் அப்படின்னு தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி எல்லாரும் சேர்ந்து தோண்டிய போது கிடைச்ச மூர்த்தி தான் இந்த பரிமள ரங்கநாத பெருமாள். சுயம்புவா தோன்றியவர். தன்னோட கையில் தலையை வச்சு படுத்துட்டு இருக்கிற பெருமாள் எப்பவும் போல ஆகாசத்தை பார்க்காம பக்தர்களை பார்த்தபடி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அபயஹஸ்தத்தோட பக்கத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள். இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா, இந்த பெருமாளோட ஒரு காலில் 6 விரல்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ராஜகோபால சுவாமி க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கோ. அத்தனை ஒரு அழகு பெருமாளும் தாயாரும். அவளை விட்டு கண்ணை எடுக்கவே முடியலை. காரிய சித்தி ஆஞ்சநேயர். கோவில் பட்டாச்சாரி ஸ்தல புராணம்லாம் அழகாக விளக்கமாக சொல்லி நன்னா தரிசனம் பண்ணி வச்சேன். ஆனந்தமாக தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து தத்தாத்திரேயர் கோவிலுக்கு கிளம்பினோம். இதோ எழுத்தாப்பில் தெரியறது ஸ்ரீ விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் கோவில். இந்த கோவிலுக்கு பக்கத்தில் இன்னொரு பெருமாள் கோவிலும் இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிற தத்தாத்திரேயர் கோவிலும் இருக்குது. தத்த குட்டீரம் அப்படிங்கிற இந்த தத்தாத்திரேயர் கோவிலில் ராமானந்தர் அப்படிங்கிற ஒரு பெரிய மகான் தான் ஸ்தாபிதம் பண்ணியிருக்கா. இங்கே இருப்பவர் பால தத்தாத்திரேயர். அவருக்கு கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு தத்த ஜெயந்தி ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படும். அதுக்கு மறுநாள் நடக்கிற தொட்டில் உற்சவத்தில் இந்த பால தத்தாத்திரேயருக்கு பால் புகட்டி தொட்டில் கட்டி மனமாற வழிபட்டால் நிச்சயம் புத்திரலாபம் உண்டு அப்படிங்கிறது ஐதீகம். இங்கேயும் வைதிக பிரதிஷ்டைங்கிறதுனால நம்ம உள்ள வரைக்கும் போய் சுவாமியை பார்க்கலாம். இந்த கோவிலோட சிறப்புகளை பத்தி இவர் என்ன சொல்றாருன்னு கேட்போமா? இது காயத்ரி யந்திரம், இது கார்த்தவீர்யார்ஜுன சுவாமி யந்திரம், இது குபேர யந்திரம். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் 3 பேர் சேர்ந்தது. ஓகே. கார்த்தவீர்யார்ஜுன சுவாமி யந்திரம் தான் மெயினா உள்ளது. ஓகே. அவருடைய சக்தினால எல்லாரும் படிக்கும். சுவாமிகள் ஜீவ சமாதி. தத்தாத்திரேயரோட வரலாறை இவர் விளக்கமா சொல்றார், கவனமா கேளுங்கோ. ருத்ராட்சமானம்
சதசைதீட்சம் சத்குரும் பாவயாமிஹி. குரு தட்சாமூர்த்தி பரமேஸ்வரன் இந்த இடத்துல தத்தாத்திரேயர் தத்த குருவாக இருக்கார். தத்தமாக எடுத்த குருவாக உள்ளவர். அத்திரி அக்னிஷ்டோட சம்சாரம் அதிசயமைக்கு புத்திரலாபம் இல்லைன்னு பகவானை தியானம் பண்ணிகிட்டே இருக்கா. அந்த அம்மாவுக்கு அனுகிரகம் கிடைக்கணும், சக்தி இல்லாமல் அனுகிரகம் கிடைக்காது அப்படிங்கிற காரணத்தால் 3 பேருமே பிரார்த்தனை பண்ணுறா. பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேருமே மனிதனுமே சோஸ்திரம் பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாளைக்கு திடீர்னு மேலே ஒருத்தர 3 பேரும் தம்பதியாக இருக்கா. இந்த அம்மாவுக்கு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நேரமானது வந்துடுத்து, டைம் வந்துடுத்து. அதனால் தம்பதியாக இருக்கிற போது நாரதர் சொல்கிறார், யார் உலகத்தில் பெரிய மகாதபசி அப்படிங்கிறார் அப்படின்னு அவரே கேட்குறார். அவரே பதிலும் சொல்கிறார். அத்திரிமையோட சம்சாரம் அனுசூயமே தர்மபத்தினி பதிவிடுற அப்படிங்கிறார். உடனே தன்னுடைய பர்த்தாவாகிய கணவனாகிய பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரையும் அவளுடைய தர்ம பத்தினிகள் அம்மாவை சோதனை பண்ணுங்கோ அப்படிங்கிறார். அம்மாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சுவாமி 3 பேரும் உடனே சன்னியாசி சுரூபத்தில் ஆற்று வாசலில் போய் சன்னியாசியை காய் வசம் வச்சுட்டு பிச்சை கேட்குறான். பகவதி பிட்சாந்தேகி பிச்சை கேட்குற சுரூபத்தில் அம்மா ஞானிகளுக்கு, யோகிகளுக்கு, தபசிகளுக்கு அடுத்த காலம் என்ன நடக்கும்னு தெரியும். இந்த மாதிரி அந்த அம்மா பெரிய மகாதபசி பதிவர்ற அடுத்த காலம் என்ன நடக்க போகிறதுனா சுவாமி 3 பேரும் வந்திருக்கா, நமக்கு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய பாக்கியமானது உண்டாயிடுது அப்படின்னு உடனே ஓட்டமாக உடையாந்து வாங்கோ நம்ம வீட்டில் இன்றைக்கி போஜனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு உபசரித்து இலையெல்லாம் போட்டு காய்கறி பதார்த்தங்கள்லாம் வர மாதிரி அன்னம் கொண்டு வர சமயத்தில் அம்மா இங்கே வாங்கோ அப்படின்னு 3 பேருமே கூப்பிடுறா. என்ன சுவாமி அப்படின்னு வந்து அந்த அம்மா கேட்குறா, நிர்வாணம் இஷ்டப்பட்டா உங்கள் வீட்டில் நீ சாப்பிட்றம்மா அப்படிங்கிறா. 3 ஆம்பளை பிள்ளையில் ஒரு ஸ்திரீகள் எப்படி நிர்வாணம் விட்டவிட இடத்துல கவனமாக இருக்கிறா. அம்மாவோ பெரிய மகாதபசி பதிவரத ஆகாபேஷா போகிற இடையில 1 நிமிஷம் கூட தாமசிக்காமல் கரண்டி எடுத்துகிட்டு தட்டை எடுத்துகிட்டு சக்தி உண்மையாக இருந்தால், நான் உண்மையான பதிவரதாக இருந்தால் பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் குழந்தையில் உட்காந்துருக்கணும். 1 2 3 கரண்டி வைக்கிறா. அந்த தட்டு சம்பூர்ணமாய் இந்த தட்டில் அதுக்கு மேலே வைக்க இடமில்லை. அந்த தட்டை எடுத்துகிட்டு கரண்டி எடுத்துகிட்டு செப்பிள் தட்டில் கரண்டி எடுத்துன்னு அங்கேயிருந்து வந்து பார்க்குற போது 3 பேரும் குழந்தையில் உட்காந்துருக்காங்க. எப்படி குழந்தையில் உட்காந்துருக்கான்னா, ஒரு தாய் தொழில் குழந்தைக்கு பால் ஊற்றி சீராட்டி பக்குவமாக வளர்க்கக்கூடிய நிலையில் உள்ள குழந்தையாக உட்காந்துருக்கா. அப்படி உள்ள குழந்தைக்கு தன் தாய் நிர்வாணமாக இருக்காலும் வச்சனம் தெரிஞ்சிருக்கான்னு தெரியாது. தெரியப்படாதுங்கிற காரணத்தால் இந்த சுரூபத்தில் தன்னுடைய தபசனுடைய சக்தியினால் உண்டு பண்ணிவிடுறார். ஒரு நாள் ஆறுது. உடனே இந்த ரோகம் சம்பிச்சு போயிடுமே, படைத்தல் காத்தல் அழித்தல் 3 வேளையும் நடக்காமல் நின்று விடுவேன். சரஸ்வதி லட்சுமி பார்வதி 3 பேருமே அனுசூயமைக்கு சோதனைக்காக போச்சோன்னமே இந்த ரோகம் சம்பிச்சு போயிட்டால் நம்ம என்ன பதில் சொல்கிறதுன்னு உடனே அனுசூயமைக்கு வாசல் வந்து பார்க்கக்கூடிய சமயத்தில் 3 பேரும் குழந்தையில தவழ்ந்து விளையாடக்கூடிய அந்த காட்சியை பார்த்து இந்த அம்மாவை பார்த்து கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணி, அம்மா நீ பெரிய மகாதபசி பதிவிடுற, உன்னை போல தபசி லோகத்தில் யாரும் கிடையாதுமா, நீங்கள் 3 பேருக்கும் மாங்கல்ய பிச்சை கொடுமா, உனக்கு என்ன வர வேணாலும் கொடுக்கும் அப்படிங்கிற போது தான் நீங்கள் 3 பேரும் சேர்ந்து 3 முகத்தோட ஒரே சுகமாக என் வயிற்றில் குழந்தையா பிறக்கணும். இந்த அம்மா கேட்குறா. உடனே 3 பேரும் சேர்ந்து இந்த அம்மாவுடைய வயிற்றில் குழந்தையா பிறந்தவர் தத்தாத்திரேயர் தத்தமாக எடுத்தவர் ஆத்திரேயர் கொடுத்தவர். இந்த இடத்துல தத்தாத்திரேயர் தத்த குருவாக இருக்காருன்னா அந்த அம்மாவுக்கு தத்தமாக எடுத்தவர். அதனால தான் தத்தாத்திரேயர் தத்தமாக எடுத்தவர். ஆத்திரேயர் கோத்திரத்தில் பிறந்ததுனால திரேயருங்கிற ஒரு இது உண்டு. 3 முகத்தோடு உள்ளவர். அதனால் தத்த ஆத்திரேயர். தத்தானா என்ன கேட்டாலும் கேட்கறத கொடுக்கக்கூடிய சக்தி உடையவர் தத்தாத்திரேயர். தத்தாத்திரேயருடைய அனுகிரகத்தினால எல்லா லாபமும் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏன்னா பிரம்மா ஒரு கோவிலுக்கு போனால் ஒரு சுவாமியை பார்க்கலாம், பிரம்மாவை பார்க்கலாம், விஷ்ணுவை பார்க்கலாம், பரமேஸ்வரனை பார்க்கலாம். 3 பேரையும் ஒரே நேரத்தில் பார்க்குற பாக்கியமானது கிடைக்கிறதுங்கிறது பெரிய துர்லபம். அது இந்த இடத்துல சுவாமி தத்தாத்திரேயர் 3 பேருமே சேர்ந்து ஒரே சுரூபமாக இருக்கார், குழந்தை சுரூபமாக இருக்கார். சுவாமியினுடைய அலங்காரம் ஒரு நாளைக்கு ஒரு விதமே ஒழிய, ஆனால் அவர் குழந்தையாக உள்ளவர். ஒரு நாளைக்கு கிருஷ்ணராக இருக்கார், ஒரு நாளைக்கு பரமேஸ்வரனாக இருக்கார், ஒரு நாளைக்கு மகாவிஷ்ணுவாக இருக்கார். இது தத்தாத்திரேயர் சன்னியாசி கோலத்திலே இருக்கார். சன்னியாசி கோலத்தில் இருந்தால் பெரிய புண்ணியம். இந்த சன்னியாசி சுரூபத்திலேருந்து அம்மாவுக்கு எப்படி அனுகிரகம் கிடைக்குதோ அந்த மாதிரி எல்லா லாபம் கிடைக்கக்கூடிய பரிபூர்ணமாக சக்தி இந்த சன்னியாசி கோலத்தில் இருந்தால் கிடைக்குங்கிறது ஐதீகம். இந்த மாதிரி தத்தாத்திரேயர் சுவாமிக்கு முன்னாடி தத்தாத்திரேயர் இருக்கிறோம். இந்த பக்கம் காயத்ரி இருக்கிறோம், கார்த்தவீர்யாஜன் இருக்கிறோம், குபேர் இருக்கிறோம். இந்த கார்த்தவீர்யாஜன சுவாமி எந்திரமாக உள்ளவர், பெரிய சக்தியாக உள்ளவர். அவருடைய லீலைகளில் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன். ஏன்னு கேட்டால் தத்தாத்திரேயருடைய பிரதான சிஷ்யனாக உள்ளவர் பெரிய ராஜா. ராஜாபாமனுடைய உள்ள கார்த்தவீரியர் சகசிரவானு 1000 கைகளுடையது. ஸ்மரணை அவரை மனசால் நினைச்சாலே கதம் நட்டம் ஜலப்பிய நட்டமான திரவிடங்கள் அத்தனையும் கிடைக்கும். கதம் நட்டம் ஜலப்பியதே ஓம் ஆம் க்ரீம் க்ரோம் எல்கி தத்தாத்திரேயாய சாகா சொல்லக்கூடிய ஜபம் உள்ள மந்திரம் உள்ள எந்திரம். நட்டம்னா ஒரு வியாபாரம் பண்ணுறோம், தொழில் பண்ணுறோம், அதில் நட்டம்னா நட்டம் இல்லை.
நம்ம எதிர்பார்க்கக்கூடியது ஒன்று நமக்கு கிடைக்கல நடக்கலை அப்படின்னா மனசில் கஷ்டம் வந்தாலே அது நஷ்டம் மாறி இந்த நஷ்டத்தை போக்குறவங்க தான் காத்த வீரியர் இல்லை நீரி ராஜா சகசிர புஜமண்டலகா அவர்கிட்டோரே சாட்சாத் பாலே சகலம் நம்ம வியாபார லாபம் புத்திர லாபம் வித்யாபாரங்கள் விவாக பிராப்தி குடும்ப க்ஷேம லாபம் கார்த்திகை வீரியனுடைய சக்தினால் எல்லா லாபமும் கிடைக்கும். கார்த்திகை வீரியர் எப்படி தத்தாத்திரேயத்தை போய் அனுகிரகமாக போனார்னா கார்த்திகை வீரியாஜினுடைய குலகுருவாக உள்ளவர் தத்தாத்திரேயர். தன்னுடைய முடியாத காலத்தில் அவர் போய் பாதத்தில் போய் உட்கார்றார். அப்பேற்பட்ட அரசாட்சி புரிஞ்ச மகாராஜாரே என்னுடைய இடது காலில் வந்து உட்கார வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு இடது காலால் உதச்சி கீழே தள்ளுற தள்ளியில் ஒன்றை மூஞ்சி அவங்கள அடிபட்டு மறுபடிக்கும் ஏற்று தட்டி தடுமாறி போய் அவங்களுடைய பாதத்தில் போய் உட்கார்ற. அப்போ தான் நினைக்கிறார் சுவாமி தத்தாத்திரேயர் கார்த்தவீரியர் தான் நமக்கு சரியான ஆள். அவள் வந்து கரெக்டாக சொல்லிட்டார்னா யார் வந்து அனுகிரகம் கிடைக்கணும்னு நினைக்கிறாளோ உடனே அவளுக்கு அனுகிரகத்தை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சக்தி இந்த கார்த்தவீரியருக்கு கொடுத்துட்டார். எத்தனையோ சிஷ்யர்கள்லாம் வந்தாலும் கார்த்தவீரியர் தான் பிரதான சிஷ்யராக தத்தாத்திரேயர் தேர்ந்தெடுத்தவர். இந்த கண்கள் சிலருக்கும் அவருடைய பாதம் தான். இந்த பாதத்து மேலே தான் கார்த்தவீரியர் எந்திரம் இருக்குது. தத்தாத்திரேந்திரம், காயத்ரேந்திரம், கார்த்தவீரியாஜினேந்திரம், குபேரேந்திரம், இந்த 4 எந்திர பயிற்சியோடு உள்ள ஒரு தத்தாத்திரேயர். இந்த தத்தாத்திரேயர் கார்த்தவீரியர் குறித்த முன்னவர் திருமேபுத ராமானந்த சுவாமிகள் ஜீவ சமாதி. இந்த சமாதியாக இருக்கிற மகான் தான் இந்த எந்திரத்தை பயிற்சி பண்ணி இந்த கோவிலை ஸ்தாபிதம் பண்ணவர். இவர் பண்ருட்டிக்கு பக்கத்தில் கோட்டிலாப்பாக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் ரயில்வேயில் உத்தியோகத்தில் இருந்தவர். காசியில் போய் சன்னியாசம் வந்து இங்கே எடுக்க வந்து இந்த ஊரில் வந்து இந்த கோவிலை ஸ்தாபிதம் பண்ணி இந்த தத்தாத்திரேயர் கார்த்தவீரியருடைய அனுகிரகத்தினாலே அவர் சுவாமிகள் ஜீவ சமாதியாக சித்தி ஆயிட்டார். இந்த கார்த்தவீரியருடைய அனுகிரகத்தினாலும் தத்தாத்திரேயருடைய அனுகிரகத்தினாலையும் சமாதியாக இருக்கிற மகானுடைய அனுகிரகத்தினாலும் எல்லா நாளும் கிடைக்கும். தத்தாத்திரேயர் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் 3 பேர் 3. தத்தாத்திரேயர் கார்த்தவீரியர் சுவாமிகள் 6. கார்த்தவீரியர் வந்து மந்திர சுரபி, எந்திர சுரபி, தந்திர சுரபி 3 உள்ளவர். மந்திரத்தில் ஜபம் பண்ணக்கூடிய சக்தி உடையவர். ஒரு கதையை எப்படி சால்வ் பண்ணணும்னு தந்திரமாக அதை எடுத்து விடுவார். எந்திரமாக உள்ளவர். அதாவது 3 3 6 3 9 நவக்கிரகங்களுக்கு உள்ளதை கட்டுப்பட்டதே அந்த தத்தாத்திரேயர் கோவிலில் நவக்கிரகங்கள் பரிகாரங்களும் தத்தாத்திரேயருக்கு வந்தால் எல்லா அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்கும். தத்தாத்திரேயர் கார்த்தவீரியர் சுவாமியினுடைய சக்தியினால் எல்லாருக்கும் சகல க்ஷேம லாபம் உண்டாகணும். உங்களுக்கும் எல்லா லாபமும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சுவாமியை பரிபூர்ணமாக பிரார்த்தனை பண்ணிக்க. எல்லாம் க்ஷேமமாக இருக்கணும். லோகா சமஸ்தா சுகினோ பகுத்து லோகம் ஒரு க்ஷேமமாக இருக்கணும். தத்தாத்திரேயர் கார்த்தவீரியர் ராமானந்த குரு பூஜை. ஆஹா, எத்தனை அற்புதமான சரித்திரம் இல்லையா? மகான் ராமானந்தரின் ஜீவ சமாதி தத்தாத்திரேயருக்கு எதிரேயே அமைந்திருப்பது மிகவும் விசேஷமானது. தத்தாத்திரேயர் ஜீவ சமாதி ரெண்டையும் சேர்த்து பிரதட்சணம் பண்றது ரொம்ப விசேஷமானதான். நாங்க போன போது இந்த கோவில்ல கொஞ்சம் கூட கூட்டமே இல்லாதனால நிம்மதியா உட்காந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். ஆனா ஒவ்வொரு மாசம் பௌர்ணமி அன்னைக்கும் இங்க சிறப்பு பூஜைகள்லாம் நடக்கிறதுனால எக்கச்சக்கமா கூட்டம் இருக்குமா. அதுவும் கார்த்திகை மாதம் பௌர்ணமியில் நடக்கிற தத்த ஜெயந்தி அன்னைக்கு இந்த கோவிலுக்குள்ளேயே நுழைய முடியாதபடி அவ்வளவு கூட்டம் இருக்குமா. ஆனால் அந்த தொட்டில் உற்சவத்தில் இந்த பால தத்தாத்திரேயருக்கு பாலூட்டினவங்க எல்லாருக்கும் புத்திரலாபம் கட்டாயம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஸ்ரீ தத்தாஷ்டக ஸ்லோகம். 8 ஸ்லோகத்தையும் 4 நாளாக பிரித்து போட்டிருக்கேன். நீங்கள் எழுதி வச்சுட்டு கட்டாயமாக படிக்கலாம். அவசியம் எல்லாரும் ஒரு தடவையாவது இந்த கோவிலுக்கு வந்து தத்தாத்திரேயரை தரிசனம் பண்ணுங்கோ. நீங்கள் கேட்டதெல்லாம் அவர் கொடுப்பார். ஆனந்தமாக தரிசனம் பண்ணியாச்சு. வாங்கோ இப்போ நம்ம திருப்பி அக்ரஹாரத்துக்கு போய் மகான் முத்தண்ணாவால் வாழ்ந்த இல்லத்துக்கு போய் பார்க்கலாம். தெரு விளக்கு ஒன்று கூட எரியலை. அக்ரஹாரமே கும்மிருட்டாக இருந்தது. இதுதான் ஸ்ரீ முத்தண்ணாவால் வாழ்ந்த கிரகம். இப்போ அவரோட கொள்ளு பேரன் ஸ்ரீ திரையம்பக தீட்சிதர் இங்கே வசிச்சுட்டு இருக்கார். ஸ்ரீ முத்தண்ணாவால் மட்டும் இல்லை, அவரோட வம்சத்தில் வந்த எல்லா தீட்சிதர்களும் தினந்தோறும் அக்னிஹோத்திரம் பண்ணி பல தர்ம காரியங்கள் பண்ணிட்டு வந்த கிரகம் இது. இதோ முத்தண்ணாவால் தினசரி பூஜை பண்ணிட்டு இருந்த விக்கிரகங்கள் அன்னைக்கு அவர் எப்படி வச்சுட்டு இருந்தாரோ அதே மாதிரி தான் இந்த பூஜை அறையா அவள் வச்சுட்டு இருக்கா. பெரிய வேத பண்டிதர்கள்லாம் அக்னிஹோத்திரம் பண்ணின இடம் இது. தரிசனம் பண்ணிக்கோங்க. அனந்தராம் 3 அப்பா பெரியப்பா சுப்பிரமணிய தீட்சிதர், சோமநாத தீட்சிதர். தம்பிக்கு 2 பிள்ளை,
முத்தனாவாள் தம்பி சின்ன முத்தனாவாள் இருந்தா சரி. அவருக்கு 2 பிள்ளை. ஆ. 2வது பிள்ளை ஸ்வீகாரம் எடுத்துட்டார். எங்கள் அப்பா ஆஞ்சநேய தீட்சிதர் ராதன் பேர். இப்பேற்பட்ட மகான்கள் வாழ்ந்த கிரகத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. தீக்ஷிதர் அவரோட மனைவி 2 பேருக்கும் நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பினோம். மனசு முழுக்க சந்தோஷத்தோடையும் திருப்தியோடையும் இந்த ஊரை விட்டு கிளம்பினோம். இந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஓகைங்கிற கிராமத்தில் என்னோட அடுத்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது உமா வெங்கட். பாய்.